வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை DD Key Offers. ஒன்னு பிரச்சனை பண்ணனா நானு இல்ல ஃபோர்ஸ் பத்தலையே. அன்னைக்கு ஒரு நாள் இல்ல 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 இது இப்படி சொல்றதை விட அந்த பிஜிஎம் போட்டு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் எதர்ச்சியா அந்த வழியா போகும்போது எதர்ச்சியா அந்த கடையை பார்த்து எதர்ச்சியா அந்த கடைக்குள்ள போனேன். பழசு, இது ரொம்ப பழசாச்சே. இன்னும் ஃபோர்ஸா தீபாவளி பொங்கலுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? வெறும் 10 செட் 1000 ரூபா. இந்த மாதிரி டீசென்டான ஃபார்மல் செட்டில் வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்றேன் இந்த மாதிரி ட்ராக் மேட்லாம் வெறும் 300 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளோ எழுதுனாலும் எழுதிங்கனாலும் கிளியவே கிளியாது. நான் பாருங்க எவ்வளோ எழுக்கிறேன் பாருங்க, சுத்தமாக கிளியவே கிளியாது. என்னது இது கிழிஞ்சிருச்சா? ஃபோர்ஸ் இன்னும் பத்தலையே. உங்க வீட்டில் இந்த மாதிரி பழைய டிவி இருந்துச்சுன்னா இப்பவே போட்டு உடச்சிடுங்க. ஃபிளாஷ்பேக். ஆனா ரீசெண்ட் டேஸ் அந்த ப்ரொமோஷனுங்கிற பேர்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிடுவானுங்க? சீக்கிரம் அவங்களை அடிச்சு ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன பண்ணாலும் ப்ரொமோஷன், எதுக்கு எடுத்தாலும் ப்ரொமோஷன். ஹோட்டலுக்கு ப்ரொமோஷன், துணி கடைக்கு ப்ரொமோஷன், ஓடாத படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஓட வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எந்த படம் சொல்லலாம்? எல்லாத்தையும் விட்டு தொலைங்கடான்னா கல்லறையில வைக்கிற கல்வெட்டுக்கு ப்ரொமோஷன். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு இறந்த நாள். ரொம்ப நாளா அப்பாவோட கல்லையில இருக்க சிலுவையில போட்டோ போட்டு வைக்கணும் ஆசைப்பட்டேன். அப்படி பார்த்தப்ப நம்ம தஞ்சாவூர்லயே ராஜ் கல்வெட்டுல தான் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் பொழப்பு நடத்தும் இன்ஃப்ளூயன்சர்ஸில் சில இன்ஃப்ளூயன்சர் செஞ்ச சில ப்ரொமோஷனை தான் பார்க்க போறோம். லேடிஸோட பேண்டிஸ் எல்லாம் வெறும் 22 ரூபாய்க்கு தராங்க. என்னன்னா லேடிஸ் ஜெட்டி எல்லாம் போட்டு வர. போன வீடியோலயே நம்ம கொஞ்சம் பார்த்திருந்தோம் ப்ரொமோஷன் வந்துட்டா அண்ணன் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாருன்னு. அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இந்த டைம் வெறித்தனமா இறங்கி இருக்காரு. 22 ரூபா தான், எது வேணா எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிறது எது வேணா வெறும் 22. அது யாருங்க ஹெல்மெட் போட்டு ஓடிக்கிட்டு அவரு ஜெட்டி அவுத்து விட்டாரு. வெக்கமா வருதே. கிரியேட்டிவிட்டி கைஸ், அண்ணனோட கிரியேட்டிவிட்டியே வேற லெவல். தேங்க்ஸ் பா. ஏன்டி சோகமா வர? என்னடி நம்ம லைஃப்ல நல்லதே நடக்க மாட்டேங்குது. என் லைஃப்லயும் தான்க்கா நல்லதே நடக்க மாட்டேது. மூஞ்சி சார் மூஞ்சி. ஏய் இங்க பாருடி, சாமி சேலை கொலுசு 5500 ரூபாய் பணம். கடவுள் கண்ணை திறந்தாரு, வாங்கடி. 5500 என்ன கோயில் இது? ஸ்ரீ காரண பெருமாள் வெள்ளி கொலுசு 500 ரூபாய் பணம். நல்லா இருக்கே, கோயிலுக்கு போலாம் போலயே. அது எப்படி திமுங்களும் பணத்தை எண்ணி பார்க்காம 5500 இருக்குன்னு எப்படி தெரியும்? அதானே, எப்படி தெரியும்? கடவுள் கண்ணை திறந்தாரு, வாங்கடி. உங்களுக்கெல்லாம் கடவுள் கண்ணை திறக்கிறாரு, நான் போய் நின்னா கண்ணை மூடி திரும்பிக்கிறாரு. அப்படி என்னையா கோவம் உனக்கு என் மேல? கடவுளே, ஒரு 500 கோடி எனக்கு கொடுக்க மாட்டியா? ஏன் இப்படி சோதிக்கிற? டேய் செருப்பால் அடிப்பேன், போனை வச்சிரு தயவு செஞ்சு. ஏன் திட்டுறீங்க? 2000 வச்சுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். வெறும் 1700 ரூபாய் இருந்தா போதுங்க, ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியா? ஆமாங்க, வாங்க போலாம். நம்ம கிட்ட கிட்ஸ் லெகின் வந்து வெறும் 55 ரூபாயில இருந்தே கிடைக்கும். யாரையா நீங்கலாம்? எவனோ ஒருத்தர் டென்ஷனாக இருந்தால் என்ன டென்ஷன் வந்து எவ்வளோ காசு இருக்கா வா போலான்னு கூட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் ஒருத்தன் ஏமாத்தினா. ஒருத்தர் இல்லை 2 பேர். காலேஜ் படிக்கும் போது 2 பேர் வந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கையில் முக்காளி மறக்கவே மாட்டவனுங்களே. நீ 9 to 6 ஜாபுக்கு போறியா, பிஸ்னஸ் பண்ணி பணக்காரனாக போறியா அப்படின்னு. பணக்காரன் ஆகிறேன், பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பிஸ்னஸ்ரா அப்படின்னு கேட்டதுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு கூட்டு போனானுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சில என்ன பிஸ்னஸ்ன்னு? நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. எம்எல்எம் மேலே எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு தனி காண்டு இருக்கு. வரும், அதுக்கு ஒரு நாள் வீடியோ வரும். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஆண்டவா, நல்லா தாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து கம்ப்யூட்டர் என்னமோ ஆயிடுச்சு, ஆன் ஆக மாட்டுது. அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. எத்தனை பிரச்சனைடா. இப்பத்தான சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடவுள் நான் போனா மட்டும் கண்ணை மூடி திரும்பி உட்காந்துக்கிறாருன்னு. ஏயா இப்படி பண்ற? சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல? சரி ஓகே, ஃபோன்லேயே பார்ப்போம். ஃபோன் வெடிக்காமல் இருந்தா சரி. வாய்ப்புகள் இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா தான் கேமிங் பிசி வாங்க முடியுமா? உங்ககிட்ட வெறும் 25000 இருந்தாலே போதும், நீங்க பாக்குற இந்த பிசியை வாங்கிக்கலாம். என்னக்கா கரெக்டாக சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடுறீங்க. இப்போதான் அந்த கம்ப்யூட்டர் என்னமோ ஆச்சு. 25000 ரூபாய்க்கு எப்படி கேமிங் பிசி வரும்? வாய்ப்பே இல்லை. ஒரு ஆவரேஜ் கேமிங் பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே கண்டிப்பாக ஒரு 50000, மினிமம் 50000 60000 செலவாயிரும். என்னக்கா நீங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்லிடுவீங்களாக்கா? யோசிச்சுட்டு 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு சொல்லலாம்ல. அது அனாவசியம். அது சரி, அந்த மாதிரி பழக்கம் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. இந்த அக்கா இங்கே ஏங்க இது இவங்கங்க இந்த
ஏதோ ஒரு இவங்க அந்த சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தவங்க தானே, பாத்ரூமில் போய் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி ட்ரெண்ட் ஆன அக்கா தானே இந்த அக்கா. ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் சூப்பரா வந்தது, ஆனா அதை விட யூரின் ஸ்மெல் பயங்கரமா வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஏன்னா ஃபுல் டைம் இன்ஃப்ளூன்சர் ஆயிட்டாங்களா? நல்லா இருக்குல்ல இந்த டெக்னிக்கு. ஃபர்ஸ்ட் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டு ஃபாலோவர்ஸ் செய்துட்டு அப்படியே தினம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கிறது. அப்போஸ் ஏய் எதுக்குடி இப்ப டிவியை போட்டு உடைச்ச? டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, புது டிவி வாங்கி கொடுன்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் போட்டு உடைச்சேன். டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா ரிப்பேர் பண்ணுங்க, அதுவே கம்மியாக தான் ஆகும். டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா புது டிவி வாங்கிடலாமா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. புது லேப்டாப் கேட்டா வாங்க தர மாட்டேங்கிறேன். இப்ப பாரு இந்த லேப்டாப் போட்டு உடைக்க போறேன். ஏய் உடைக்காதீ. ஏன்டி இப்ப உடைச்சிட்டியே 50000 வந்து நான் எங்கடி போவேன்? பின்ன எத்தனை தடவை இதே ரிப்பேர் பண்ணி வேலை பார்க்குது? எனக்கு புது லேப்டாப் வாங்கி கொடு. டிவி நல்லாலாம் உடைச்சிடுறாங்க, லேப்டாப் நல்லாலன்னா உடைச்சிடுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் இஸ் நாட் ஸ்கேரி. வாட் இஃப் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவீங்க? மிக்ஸி ஓடலை உடைச்சிட்டேன், டிவி ஓடலை உடைச்சிட்டேன், வாஷிங் மிஷின் ஓடலை உடைச்சிட்டேன், புது வாஷிங் மிஷின் வாங்கலாம். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இந்த வீடியோ லைக் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க தெரியும். யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்குலாம் இந்த மாதிரி வைஃப் தாண்டா வருவாங்க. பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல? ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம 15 Pro Max ஐபோனே எடுத்தாச்சுங்க. இதான் நம்மளோட ட்ரீம். கார் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபைனலா நம்ம டாடா நெக்ஸன் காரை எடுத்தாச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு. காரை வந்து நான் எப்படி எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாவே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பயோல நீங்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கங்க. ராஜா கேம் லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே ஐயா என்னங்க ஐயா 100 300 500 1000 2000 இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க டெபாசிட் பண்ணிக்கங்க. இதுல வந்து பிக் ஸ்மால் இருக்கும். இப்போ இதுல வந்து நான் வந்து பிக் மேல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் நான் பெட் கட்டுறேன். பெட்டிங்கா? பெட்டிங் ஆப் ப்ரொமோஷனா? இத்தனைக்கு அது ஆப் கூட கிடையாது, வெப்சைட் மட்டும்தான். இப்போ வந்து நம்ம வந்து 3000 ரூபாய் பெட் கட்டணும், ஆனா 5880 ரூபாய் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். இவ்வளவுதாங்க கேமே. என்ன பண்ணும் என்ன கேம் ஒன்றும் சொல்ற கிடையாது. பிக் ஸ்மால்னு இருக்கு, நான் பிக் மேலே கட்டுறேன். ரெட்டு கிரீன் இருக்கு, நான் ரெட்டு மேலே எதுக்கு கட்டணும், என்ன கட்டணும், இதில் எப்படி காசு வருது, இதில் நிஜமாலே காசு வரும் மாட்டேன். சரி நிஜத்தை பெருசாக சொல்ல மாட்டீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம பயோல இருக்கு, ஆனா இதுல ஆடுறது உங்களோட ஓன் ரிஸ்க். செக் பண்ணி பாத்துக்கங்க. இதுக்கு பின்னாடி மோட்டிவேஷன் பாட்டு வேற என்னமோ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி ப்ரொமோஷனுக்காக அப்படி காட்டுவாங்களே ஒழிய அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் வந்திருக்காது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நீ இதில் சம்பாரிச்சானே நீ வந்து ஐஃபோனு காரு வாங்க போற. இதை பார்த்து கேன மாதிரி தெரியுதா? வேற ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷன் நிறையா வருங்க. அது என்ன ஏதுன்னு கேட்காம நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அப்படியே கிருட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது கிருட்டுன்னு காசை கொடுத்துருவாங்க. கிருட்டு நானும் வீடியோ போட்டுருவேன். நீங்கள் ஏமாந்துட்டு போங்க, ஏன்னா நான் கிருட்டு ஐஃபோனு காரு வாங்கிடுவாங்க. அவ்வளோதாங்க. அப்படி இப்படின்னா நீங்க ஃப்ராடா பாய்? இன்னைக்கு ஆயுத பூஜைல பர்ச்சேஸ் போலான்னா சுத்தமா கையில காசு வேற இல்ல. என்கிட்ட இருக்கே, நான் கூப்பிட்டு போறேன். கேம் பிளே பண்ணி டெய்லி 2000 இருந்து 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுலதான் வாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2000 4000 ஃபர்ஸ்ட் என்னோட பயோல இருக்க லிங்க் அட்டாச் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ரம்மி வெல்த்னு ஒரு ஆப் ஓபன் ஆகும். அவர் பெட்டிங்கு, இவர் ரம்மி. ஒருத்த முட்டை இன்னொருத்த முரட்டு. இவங்கெல்லாம் எப்போ கைதாக போறாங்கன்னு தெரியல. பாருங்க பாய். இதுல டைகர் மேல வந்து 30 ரூபீஸ் பெட் பண்ணிக்கிறேன். தோத்துட்டோம், கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு 3 சான்ஸ் இருக்கு. செகண்ட் சான்ஸ்ல டபுள் மடங்கா பெட் பண்றேன், 60 ரூபீஸ். இதுல லாஸ் ஆயிருச்சு. சோ இப்போ நான் 3x பெட் பண்ண போறேன். 90 ரூபீஸ் நான் பெட் பண்றேன். எஸ், இப்போ பாத்தீங்களா வின் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விளையாடுறதுனாலே ஒரு 600 ரூபீஸ் நம்மளால வின் பண்ண முடியுது. என்ன கான்செப்ட் இது? டிராகன் வர்சஸ் டைகர் மேல பெட்டு கட்டினா தோத்துட்டோம். எப்படி தோத்தோம், ஏன் தோத்தோம்? சூதாட்டத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு நண்பர்களே பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் சூத்தாட்டம் விளாடுறாங்க. இந்த மாதிரி சூத்தாட்டம் விளையாடாதீங்கடா. எதுக்குடா ஆன்லைன்ல சீட்டு விளாடுறீங்க? சோத்த திங்கினா என்ன மயிரடா திங்கிறீங்க? அப்படி விளாண்டிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தானே தூங்கணும், பரதேசி போயிடலாம். சொல்ற அவங்களே இதெல்லாம் விளாடவே மாட்டாங்க. அப்படி விளாட்றவங்களா இருந்தால் 5 நிமிஷத்தில் 600 ரூபா கிடைக்குதுன்னா அவங்களாம் உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்லை விளாண்டு காசு சம்பாதிப்பாங்களா? ஆமாம், அவங்க காட்டுற அந்த போடும்போது கீழே டெமோ வீடியோ வருதுல்ல, அது எல்லாமே வந்து யார் ப்ரொமோஷனுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து அந்த வீடியோலாம் அனுப்பிச்சிருவாங்க. எல்லா வீடியோலையும் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இது மேலே பெட்டு கட்டுறேன், ஒரு டைம் கட்டினேன் தோத்துட்டேன், இன்னொரு டைம் கட்டினேன் அதையும் தோத்துட்டேன், 3வது டைம் ஜெயிக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீ தோத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் பெட் பண்ணு, நீ தோக்க அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா பெருசாக ஜெயிச்சிருவேன். ஸோ காசு போட்டுக்கிட்டே இருன்னு சொல்கிற மாதிரி தான் இவர் பண்ண எல்லா ப்ரொமோஷனும் இருக்குது. இவர் அதைத்தான் சொல்கிறார், இவர் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல, இது சூதாட்டம் அப்படிலாம் ஒன்றும் தெரியாதுல்ல. தெரியாமல் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறக்கு எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காரு. அவர் ஃபாலோவர்ஸே அவர் ஃபேமிலியை ஏமாத்துன்னு நினைப்பாரா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. அருமைடாங்க. என்னப்பா சொல்ற? 20 நாள்ல சம்பாதிக்க முடியுமா?
சரி சொல்லி கொடுக்குறியா உனக்கு கிஃப்ட் பண்ணணும் நானு பாத்துட்டீங்கன்னா அதான் வந்து ராஜா கேம். ஹலோ கைஸ், கையில இருக்க அந்த போனும் பின்னாடி இருக்க அந்த காரும் எப்படி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. நாங்க சொல்றோம் விளையாடுங்க, உங்க சொந்த முயற்சியில மட்டும் விளையாடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேங்கிறதுக்காக விளையாடாதீங்க, உங்களோட சொந்த முயற்சியில விளையாடுங்க. நம்ம பயோல இருக்கு, ஆனா இதுல ஆடுறது உங்களோட ஓன் ரிஸ்க். செக் பண்ணி பாத்துங்க. சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் விளையாடாதீங்க, சொந்த முயற்சியில் விளையாடுங்கவா. ஆனால் அவங்க பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், புரியுதா? உங்களுக்கே தெரியும்ல, ஏதாச்சும் அவார்டு செரிமனிக்கு எதுக்கோ கூப்பிட்டுருப்பாங்களே இன்ஃப்ளூயன்சர், இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்களே கப்பல் இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்னு தெரியும், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களால் ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா தான் உங்கள் பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு பண்ணாத, உனக்கு அறிவு இருந்தால் நீ விளாண்டுக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நீ சீப்பால இருந்திருக்க. மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற ப்ரொமோஷன் கூட சரி, ஆனால் இப்போ கடைசியாக 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தோம்ல, அந்த கப்புள் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. ஏன்னா இவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் தான் ரொம்ப உக்கரமாக இருக்கானுங்க. கமெண்ட்டில் அண்ணா அக்கான்னு பாசத்தில் பொழியிறானுங்க. அக்கா சாப்பிட்டீங்களா, அக்கா அண்ணாவை பார்த்துக்கோங்க, அண்ணா அக்காவை பார்த்துக்கோங்க. அவர் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக நான் அவரை பார்த்து போடுறேன். நீங்கள் ஏன்டா கமெண்ட்டில் அப்படியோ நீங்கள் பாசத்தை கொட்டுறீங்க? டேய், உங்கள் அண்ணன் உங்கள் அக்காவுக்கு செலவு பண்ணுறது தாண்டா ஒன்றை போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணி அதுவே தெரியாமல் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவுக்கு லைக் போட்டு வைக்கிறீங்களே, யாரா நீங்களாம்? ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பயங்கரமான ஒரு க்யூட்டான கப்புள்ஸ், அவங்க வீடியோ பார்த்தேன். வருண்டாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வீடியோ சீக்கிரம் வருண்டா அவங்கள அடிச்சு. என்னோட அடுத்த எய்ம் நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.